தோற்கவே கூடாது. யார் உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ அவர்கள் தலை தாழ்கின்ற அளவிற்கு நீ உயர்ந்து நிற்க வேண்டும். விசுவாசத்தனமா வேலை செய். தேவதையாக எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஏதேனும் அவமானம் உங்களுக்கு நேர்ந்தால் அங்க வந்து நீங்க அதை லேடரா மாத்துங்க. அங்கிருந்து ஏறணும். நீங்க எவன் நம்மள கொல்லணும்னு சுத்துறானோ அவனுக்கு முன்னால சாகக்கூடாது. பாரு, சாகலாம், எல்லாரும் சாகலாம். ஆனா எவன் நம்மள கொல்லணும்னு சுத்துறானோ அவன் முன்னால சாகக்கூடாது. நாளை பாத்துக்கலாம், நாளை எப்படி பாத்துக்கலாம், உயிரோட இருக்கணும்ல. இருந்தாலும் அந்த மைண்ட் வரணும்ல, அந்த எனர்ஜி வரும். அந்த ஸ்பாட்ல அந்த நிமிடத்துல ஜெயிக்கணும். அதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது. அம்மா சொல்லுவாங்க, காட்டு வழியா போறியா, பூவையோ கனியையோ பாக்குறியா, திரும்பி வரும்போது பார்த்துக்கலாம், அப்படி விடாத. வாழ்க்கையும் அப்படித்தான். என்ன முடியுமோ அவ்வளவு பறிச்சு உறிஞ்சு எடுத்துட்டு வெளியில ஓடிடும். நாலேஜ் அப்படி வாங்கிட்டு போய்கிட்டே. எத்தனை பேர் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள் நாளை என்று தள்ளி போட்டுட்டு? ஜெயிக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம், காலத்தால் அவன் பயிர் செய்தான், நீ காலத்தை கைவிட்டு விட்டு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று இருந்தாய். மகிழ்ந்து வாழ்க்கையின் உயிரோடு இருக்கக்கூடிய வினாடிகளே மகிழ்வதற்காக. தோல்வி வேணும்னு கேளு. தோல்விக்கு முன்னால இன்னொன்னு வேணும் கேளு. ஏமாற்றங்கள் வாழ்க்கையில வேணும்னு கேளு. ஏமாற்றங்கள் தோல்விக்கு ஒன்ன தயார் பண்ணும். தோல்விக்குள்ள வந்துட்டேன்னு வையேன், தோல்வியை எதிர்கொள்ள படிப்ப, தோல்வி எதனால் ஆனதுன்னு படிப்ப, ஏன் தோல்வி அடைஞ்சான்னு படிப்ப. இத்தனை படிப்பும் வெற்றிக்கு கிடைக்காது. வெற்றிக்கு வெறும் கைத்தட்டலும் கப்பும் தான் கிடைக்கும். தோல்விக்கு பாடங்கள் நிறைய கிடைக்கும், அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். இந்த அனுபவத்தோடு வரக்கூடிய வெற்றியினுடைய சுவை அபாரமாக இருக்கும். எடுத்த உடனே வெற்றி பெரிய சுவையா தெரியாது. ஆனா தோல்விக்கு அப்புறம் வரக்கூடியது இருக்கு இல்லையா, வெயிலுக்கு அப்புறம் கிடைக்கிற நிழல் மாதிரி, அந்த தோல்விகள் வழியாக வெளியில வா. There is no other way for permanent success except through failure. அந்த தோல்விகள் ஊடாக 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 நீ வெளியில வரும்போது தோளுக்கு வலிமை வரும், உன்னுடைய மனதுக்கு வலிமை வரும், உன்னுடைய உணர்வுகள் எல்லாம் உரம் பெறும். அப்ப கிடைக்கிற வெற்றி நிரந்தரமான வெற்றியாக இருக்கும். மத்தவங்க வேலையை பிடிச்சி செய்யறாங்களா பிடிக்காம செய்யறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா மெக்கானிக்கலா ஏதோ ஒண்ணு செய்யணுங்கிறதுக்காக மட்டும் நான் செய்ய மாட்டேன். நான் செய்யற ஒவ்வொரு வேலையிலும் ஒரு சேலஞ்ச் இருக்கணும், கிக் இருக்கணும். ₹1,00,000 தராங்கிறதுக்காக டப்பா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து தொக்கு 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 தட்டுற வேலை என்னால செய்ய முடியாது. உலகத்துல நிறைய பேர் காம்ப்ரமைஸ் ஆவாங்க, நான் ஆக மாட்டேன். பாதி வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் எத்தனை நாள் சந்தோஷமா இருந்தோம் விரல் விட்டு எண்ணி பாக்குற கேவலமான நிலைமை எனக்கு வேணாம். நான் செய்யற தப்பா கரெக்டா நல்லதா கெட்டதா எதுவும். సింహం వెనుక ఎన్ని కుక్కలు మురిగిన సింహం విలువ తగ్గిపోదు. అట్లాగే నీ వెనుక ఎంతమంది ఏం చెప్పుకున్నా నీ విలువ తగ్గిపోదు. నువ్వు అనవసరం అనుకున్న వారికి నిన్ను అత్యవసరం అనిపించేలా చేస్తుంది కాలం. ఓపిక బట్టి ఎదురు చూడు. ఎవరు చూడలేదు అని తప్పు చెయ్యకు, అందరూ చూస్తారు అని అప్పు చెయ్యకు. நான் ஒண்ணு சொல்றேன்னா, மாட்டுக்காருக்கு நான் அன்பான மாடு வளர்க்குற அத்தனை பேருக்கும் சொல்றேன், வெற்றியோ தோல்வியோ ஜீன்றீங்க, ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க அதை பக்குவப்படுத்திக்குவாங்க. வெற்றி ஒரு நாள் நிச்சயமா உங்க கதவை தட்டும். எல்லாரும் சாரம். வெற்றி என்பது ஒருத்தருக்கு நிரந்தரம் இல்ல, தோல்வியும் நிரந்தரம் கிடையாது. அப்ப நிலையற்றதே இது. మా నాయన నాకు మాట చెప్పినాడు, పుట్టేటప్పుడు ఊపిరుంటాదిరా, పేరుండదు. అట్నే పోయేటప్పుడు ఊపిరుండదు, పేరు మాత్రమే ఉంటాది. ఆ పేరెట్టా నిలబడాలంటే ஜாலியா இருக்கணும்னா என்ன சார் பண்ணுவீங்க நீங்களா? நாங்கெல்லாம் எப்போதுமே ஜாலியா தான். ನಾನು ಯಾವಾಗ್ಲೂ ಒಂದ್ಸತಿ ಹೇಳಿದ್ದೆ, ನೆನ್ಪಿದ್ಯಾ? ಎಂಟ್ರಿ ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಆಗ್ಬೋದು, ಆದ್ರೆ ಎಲ್ರು ಉರ್ಕೊಳ್ಳೋ ತರ ಇರುತ್ತೆ ಅಂತ. இந்த இடத்துக்கு அப்படி என்னதான்டா மவுஸ்? இங்க வந்தா எல்லாருமே புத்தன போலாகலாம். எல்லாம் சும்மா ஒரு த்ரில்லுக்கு டைம் பாஸ்.
காரணம் நீதான். கொஞ்சம் கொடுக்க. வீரனுக்கு எது தெரியுமா அழகு? அந்த கர்வம் தான் அழகு. ஒருத்தருக்கு பயந்து ஓடுறது ஒளியிறது நம்ம அகராதில இருக்க கூடாது. மோதலும் எத்தனை பேர் வந்தாலும் ஒத்தையான மோதலும். ಅವನ ಹೆಸರಿಗೆ ಅಂಥದೊಂದು ಶಕ್ತಿ ಇತ್ತು. ದೈತ್ಯ ದೇಹ ಭೀಮಾಕಾರ. ಅವನನ್ನ ನೋಡೋದೇ ಒಂದು ಆನಂದ ಅನ್ನೋ ಹಾಗಿತ್ತು. ರಾಜಗಾಂಭೀರ್ಯದಲ್ಲಿ ಅವನು ಹೆಜ್ಜೆ ಹಾಕ್ತಾ ಇದ್ರೆ ಅದನ್ನ ಕಣ್ ತುಂಬಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಹಸ್ರಾರು ಜನ ಬಂದು ನಿಲ್ತಾ ಇದ್ರು. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಅವನು ಪುಂಡ ಅನ್ನಿಸ್ಕೊಂಡ. ಆ ನಂತರ ಹಂತಕ ಅನ್ನೋ ಕುಖ್ಯಾತಿಯನ್ನು ಪಡ್ಕೊಂಡ. ಅದಾದ ಮೇಲೆ 8 ಬಾರಿ என்ன பேர் சொன்னீங்க? ரைட். அவன் மட்டும் வேணாம், நீங்க இப்ப பண்றத அவன் அப்பவே பண்ணிட்டான். யாரா சொன்னேன்ல, அவ ஓடி ஒளிர ஆள் இல்ல, தேடி அடிக்கிற ஆளுன்னு. வந்துட்டான் பார். ವೇಟಿಂಗ್ಲೇ வெறியாவது. ಹೇಯ್, ನಿಮ್ಗಳ್ಗ ಅನ್ನಿಸ್ದಂಗ ಅವ್ನ್ ನನ್ ತಮ್ಮ, ಆದ್ರೆ ನನಗನ್ನಿಸ್ದಂಗೆ ಅವ್ನ್ ಯಾವ ಗಾಂಡುಗಳಿಗೂ ತಲೆ ಬಗ್ಗಿಸ್ತಿರೋ